ஐயா அவர்களை சிந்தனை உரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதை தொகுப்பில் 24வது கவி விண் மண் விதி மதி என்ற தலைப்பில் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். மண்ணே பானையாய் இருப்பது போலவே எண்ணமாய் இருப்பது இயற்கையே ஆகும். விண்ணே மண் ஆனாற்போல் விதிமதியாய் மாறிடினும் மண்ணிலே விண் அடக்கம் போல் மதியினிலே விதி உள்ளது. விண் மண், அதாவது இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதங்களால் ஆனது என்றாலும் முதல் பௌதம் விண் என்றுதான் சொல்கின்றோம். அந்த விண்ணின் சேர்க்கையினால் தோன்றியதான் மற்றவை. 4 பௌதங்கள் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று பேசினாலும் விண்ணின் சேர்க்கை தானே. விண்ணின் மறுபெயர் என்று சொல்லலாம். ஒரு குறியீடு விண்ணின் மலர்ச்சியை குறிக்கின்ற வேறு வேறு பெயர்களை 4 பௌதத்தினுடைய பெயர்களை சொல்லலாம். அப்படி மண்ணின் தத்துவத்திற்குள் விண் என்ற அடிப்படை சக்தி அமைந்திருப்பதை போல மதி என்ற சிந்தனை தரத்திற்குள் விதி என்ற இயற்கை நியத்தி அமைந்திருக்கிறது என்பதுதான் அடிப்படை நுட்பம். மண்ணே பானையாய் இருப்பது போலவே. இப்போ குயவன் ஒரு பானையை செய்கிறார். மண்ணின் மறுவடிவம் தானே பானை. ஆனா அந்த பானை செய்து முடித்த பிறகு அதிலே இந்த குயவனின் செயல் திறம் உண்டு. அதுவே குயவனிலிருந்து வந்தது பானை என்றாலும் இன்னொரு கோணத்துல இந்த குயவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய அனைத்து தன்மைகளும் அந்த குழந்தை இடத்துல சஞ்சரிக்கிரமமாக இருக்கும். இப்படி ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுகின்ற போது மூலத்தின் தன்மைகள் அனைத்தையும் வெளிப்பட்ட தோற்றத்திலே அமைந்திருப்பது இயற்கை நியதி. இந்த விதி என்ற ஒன்று பிறப்பிடம் எங்கே என்றால் இறைநிலையிலிருந்து இறை துகள் என்ற முதல் எழுச்சி பரிணாமம் தோன்றுகின்ற போதே விதி என்று ஒன்று தோன்றிவிடுகிறது. அதற்கு இயல்பூக்க விதி என்று பெயர். அதாவது இருப்பு வேகம் என்ற இரு கூறுகள் இருக்கின்ற போதே இயல்பூக்க விதி தோன்றுகிறது. அது மலர்ச்சி பெற்று அணு என்கின்ற நிலை வருகின்ற போது இடம் வேகம் என்ற இரு பண்புகளோடு தூரம் காலம் என்ற இரு பண்புகளும் அதனோடு இணைகின்றன. என்றால் எங்கே இருந்து இந்த காலம் அதனோடு இணைந்தது? காலத்தின் நுண் அழகு என்ன? உதாரணமா கண் இமைக்கும் நேரம் சொல்றோம் இல்லைங்களா? மேல் இமை கீழே வந்து கீழ் இமையோடு சந்திக்கின்ற நேரம் சொல்றோம். அது கூட நீண்ட நேரம் தான். அந்த மேல் இமை கீழே வந்து கீழ் இமையோடு தொட்டு விலகுகிறது அல்லவா, அது நுண்ணழகு. 2 இமைகளும் தொட்டு விலகுகின்றது. அந்த தொட்டு விலகுகின்ற நீட்சி
அது காலத்தின் நுண்ணழகு. இதற்கு மூலம் எங்கே என்றால், இறைநிலையின் 6 பண்புகளில் ஒன்று கிவரிங் என்கின்ற நுண்ணிய அதிர்வுகள். அப்ப அழுத்தத்திலிருந்து அதிர்வு பிறக்கிறது தோற்ற நேரம். அதிர்கின்ற காலம் நீட்சி. அதிர்வு முடிகின்ற நேரம். அப்போ காலம் எங்கே தோன்றுகிறது என்றால், இறைநிலையே காலம் அடங்கியிருக்கிறது. கிவரிங் என்கின்ற நுண் அதிர்வாக அடங்கியிருக்கிறது. அதனுடைய அது வெளிப்படுவதற்கே ஒரு காலம் தேவையாக இருக்கிறது. காலம் வெளிப்படுவதற்கே ஒரு காலம் தேவையாக இருக்கிறது. அப்ப எப்படிப்பட்ட சூழலில் தான் வெளிப்பட முடியும் என்பதை நிச்சயிப்பது அறிவு. அப்ப இறை துகளிலே காலம் வெளிப்படவில்லை. அவை கோடிக்கணக்கில் இணைந்து மின் அணுவாகின்ற போதுதான் காலம் வெளிப்படுகிறது. அப்போ நாம் பேசுகின்ற, சிந்திக்கின்ற, உணர்கின்ற எதுவுமே இறைவெளிக்குள் இருப்பவையாகத்தான் இருக்க முடியுமே தவிர, இவற்றுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை பற்றி நம்மால் சிந்திக்க இயலாது. ஏன்னா இறைநிலையின் அறிவு தான் நம்ம கிட்ட சிந்தனையாக இருக்கிறது. எனவே அதற்குள் இருப்பதை தவிர அப்பாற்பட்ட ஒன்று என்று எதையுமே நம்ம சிந்திக்க இயலாது. இப்படி மண்ணே பானையா இருப்பது போலவே எண்ணமாய் இருப்பது இயற்கையே ஆகும். இயற்கை நீதிகள், அந்த இயற்கை விதிக்கு 4 அலகுகள் இல்லையா? காலம், தூரம், பருமன், வேகம். அதுவேதான் எண்ணத்திற்கும் அடிப்படை. எண்ணுதல், கவுண்டிங், அது ஒரு வினை செயல். எண்ணுதல் என்ற வினையே எண்ணம் என்ற பெயர்ச்சொல் ஆகிறது. அப்ப எண்ணத்திற்கு மூலம் காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 அலகுகள். அந்த எண்ணுதல் என்கின்ற செயல் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் கணக்கு. கணித்தல் கணக்கு. கணித்தல் செயல், கணக்கு பெயர்ச்சொல். அப்ப கணிதத்திற்கு தி பேசிக் கோர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுவார்கள். டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ். இந்த கணிதத்தை, கணக்கை விளக்கி சொல்வதற்கு வந்ததுதான் மொழி. எனவே கணக்கு தான் முதல்ல வந்தது, மொழி பின்னால் வந்தது. அதனால வள்ளுவர் சொல்லுவாரு, எண் என்ப, ஏன எழுத்து என்ப, இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்பார். முதல்ல கணக்கு தான். அப்ப நம்முடைய அறிவின் திறத்திலே, அறிவியலிலே முதலில் தோன்றியது என்றால் கணிதம். பிறகு அதை விளக்க வந்த மொழி. பிறகு அவற்றின் மலர்ச்சியாக பல்வேறு துறைகள், ரசாயனம், பௌதீகம், தத்துவம் எல்லாமே பேசலாம். இப்படி இயற்கையே எண்ணத்திற்கு மூலம். விண்ணே மண் ஆனார் போல் விதி மதியாய் மாறிடினும் மண்ணில் விண் அடக்கம் போல் மதியினிலே விதி உள்ளது. அதாவது எத்தனையோ கண்டுபிடிப்புகள் மனித அறிவை கொண்டு கண்டுபிடித்தவை ஏராளம். அப்போ மனிதனுக்கு அகங்காரம் தோன்றும். விதியை மதியால் மாற்றிவிடலாம் என்ற அகங்காரம் வரும். அப்படி மாற்ற முடியுமா என்றால், இந்த மதியை கொண்டு இந்த விதியை நீ மாற்றலாம் என்கின்ற அந்த தளத்தை, அந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுப்பதே விதிதான். அதை கண்ணதாசன் அழகா சொல்லுவாரு, விதி வாசலை திறந்து வைத்தால் மதி அதிலே ராஜநடை போடும். விதி வாசலை மூடிவிட்டால் மதி அதிலே முட்டி தடுமாறும் என்பார். அதனால் மனிதன் அறிவை கொண்டு எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று வளர்ச்சியின் காலத்தில் நினைக்கலாம். அடி வாங்கும் போது விதி இருப்பதை அவன் உணர்கிறான். அதை மகாகவி பாரதியார் ஒரு கவியில சொல்றார். கனவுல பராசக்தி வர்றாங்க, அந்த அம்மாவோட இவங்க பேசுறதாக ஒரு கவிதை. மங்கியதோ நிலவே நிலைன்னு தொடங்கும். அது ஒரு 4 வரி வருது.
காலத்தின் விதி மதியை கடந்திடுவோம் என்றேன். இவர் கேட்கிறார் சக்தி கிட்ட. காலத்தின் விதி மதியை கடந்திடுமோ என்றேன். அதுக்கு சக்தி பதில் சொல்றாங்க, காலமே மதியினர்க்கோர் கருவியாம் என்றார். அந்த காலத்துக்கு பிறகுதான் மதி வந்தது. எங்கே உயிர் தோன்றிய போதுதான் மதி தோன்றியது. விண் தோன்றதுக்கு முன்பே விதி தோன்றிவிட்டதே. அப்போ காலமே மதியினுக்கோர் கருவியாம் என்றால், ஞாலத்தில் விரும்பியது நல்குமோ என்றேன், நாளிலே 1, 2 பழித்திடலாம் என்றார். நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டேன். 2 நடக்கலாம், 4 நினைச்சா 2 நடக்கலாம், 3 நடக்கலாம், அதுவும் நடக்காமையும் போகலாம். அப்போ எதையுமே நிச்சயிக்கின்ற திறம் தி லா ஆஃப் நேச்சர், இயற்கை விதி. அந்த இயற்கை விதிக்குள் தான் மனிதன் வாழ்க்கையை நடத்த வேண்டிய அமைப்பு இயற்கையில் இருக்கிறது. எனவே விதி மதி என்ற இரு கூறுகளை ஆய்ந்து பார்த்து பயன் கொள்ளுகின்ற அறிவின் சிறப்பு மதி. உதாரணமா தண்ணி கீழ் நோக்கி தான் பாயும், மேட்டிலிருந்து பள்ளம் நோக்கி பாய்வது அவருடைய இயல்பு விதி என்று சொல்வார்கள். உடனே விஞ்ஞானி சொல்லுவாரு, இல்ல கீழ் நோக்கி தானே பாயுது, விதி தானே, இப்ப அதை நான் மேல ஏத்துறேன் பார் அப்படின்னு கீழ் தொட்டியில் இருக்கிற தண்ணிய ஒரு மோட்டர் மூலமாக மேல் தொட்டிக்கு ஏத்துறோம். இப்ப தண்ணி கீழ் நோக்கி போதா மேல் நோக்கி போகுதான்னார். மேல் நோக்கி தான் போகுது. எப்படி மதியின் திறமை. ஆனா அந்த மேல் நோக்கி போவதற்கு ஒரு கருவி கண்டுபிடிச்சிங்க இல்லையா? அந்த உந்து விசை என்பது இயற்கை விதி தானே. அப்போ அந்த இயற்கை விதி உண்டு என்பதை மறுபடியும் அறிவு கண்டுபிடித்தது. கீழ் நோக்கி போகின்ற நீரை மேல் நோக்கி செலுத்த வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு கருவி வேண்டும் என்பதை மதி கண்டுபிடித்தது. அந்த கருவி விதி தண்ணீரை உள்ள வாங்கி வெளியே தள்ளுவதுதான். அது எந்த திசையில் செலுத்தினா அந்த திசையில போகும். மோட்டர்ல போற தண்ணி பக்கவாட்டிலும் போகலாம், மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம். அவருடைய வேலை என்ன? ஒரு பக்கம் சக்சன், இன்னொரு பக்கம் டெலிவரி. அப்படி விதியின் இயல்பே அது. இரண்டுமே விதிதான். அப்போ 2 விதிகளையும் புரிந்து கொண்டு அதற்கு கருவிகள் தேவை என்றால் அதையும் உற்பத்தி செய்து கொண்டு தனக்கு எது நன்மை அளிக்குமோ அந்த வகையில் பயன் கொள்ளுகின்ற அறிவின் திறம் மதி. இது இரண்டையும் பயன் கொள்கின்ற போதுதான் அந்த விதியின் விளைவு மதியின் செயல்தளத்தோடு ஒத்து போகின்ற வரைக்கும் நமக்கு வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். விதியின் திறத்தோடு மதியின் திறம் அடங்கி பணிந்து இணைந்து போனால் வாழ்க்கையில் அனைத்துமே நலமாக அமையும். விதியை எதிர்த்து மதி போகின்ற போதெல்லாம் நாம் துன்பத்தையே சந்தித்திருக்கிறோம். கவனிச்சு பாருங்க. எப்பொழுதெல்லாம் இயற்கை விதியை எதிர்த்து மதியின் துணை கொண்டு பயணித்தோமோ அப்பொழுதெல்லாம் துன்பத்தையே சந்தித்திருக்கிறோம். உதாரணமா உணவு சாப்பிடுறோம். இந்த உடலுக்கு எது செரிமானம் செய்யக்கூடியது, அதிலும் எவ்வளவு அளவு செரிமானம் செய்ய முடியும் என்ற விதி இருக்கிறது. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. இப்ப மதி அந்த சுவையிலே மயங்கி, மதி என்றால மயக்கத்துக்கு உட்பட்டது தானே, அதனால மதி மயக்கம் சொல்லுவாங்க. அந்த மதி சுவையிலே மயங்கி தான் செரிமானம் பண்ணக்கூடிய திறமைக்கும் அதிகமாக சாப்பிடுகின்ற போது இப்போ வயிற்று வலி என்ற துன்பம் வருகிறது. விதியை மதித்து அளவோடு நிறுத்திருந்தால் பசிற துன்பம் நீங்கி இன்பம் நிலைத்திருக்கும். மதியின் வசப்பட்டு மதி மயக்கத்தின் வசப்பட உடல் சக்திக்கு மேல் உள்ளே அனுப்பியதால் அது செரிமானம் செய்ய முடியாத
விதியின் திறமையால் அது பசி என்ற துன்பம் நீங்கி இன்பம் வந்து பிறகு வயிற்று வலி என்ற துன்பமாக மாறியது. இதைத்தான் அறம் என்றும் அறத்தை புறக்கணித்தது என்றும் சொல்லுவார்கள். தர்மம் அதர்மம் என்று சொல்லுவார்கள். அறத்தை மதித்து வாழ்கின்ற சிறப்பு எப்போ வரும் என்றால் தெய்வ நீதியை உணர்ந்தால் மட்டுமே வரும். தெய்வத்தை அறியாமல் தெய்வ நீதி புரியாது. இப்போ மக்களுக்கு ஏன் செயல் ஒழுக்கம் பின்பற்ற முடிவதில்லை பெரும்பாலும் என்றால், அவன் தெய்வத்தை விக்கிரகமாக மட்டுமே பார்க்கிறானே தவிர அசல் தெய்வத்தை உணர்வால் பெற்ற அனுபவம் உண்டா என்றால் இல்லை. தெய்வத்தை அனுபவத்தில் உணராமல் தெய்வ நீதி புரியாது. தெய்வ நீதியை மதித்து வாழாத வரைக்கும் வாழ்க்கையில இனிமைகளை காத்துக்கொள்ள முடியாது. அதனால்தான் இந்த இரண்டையும் உணர்ந்தவர்கள் ஞானிகள் என்ன சொல்றாங்க, மனிதனாக பிறந்தவனுக்கு முதலில் இறை உணர்வு வேண்டும், அனுபவம் வேணும். அது பெற்றால்தான் தெய்வ நீதி புரியும். அது மட்டுமல்ல, அந்த தர்மத்தை ஸ்ரத்தையோடு பின்பற்றக்கூடிய பொறுப்பும் அக்கறையும் விடாமுயற்சியும் வரும். தெய்வத்தை அனுபவத்தில் உணரவில்லை என்றால் தர்மமும் புரியாது, செயல்படுத்தவும் முடியாது. என்னுடைய மதியே அவனை ஆட்சி செய்யும், என்னுடைய ஆசைகளே அவனை ஆட்சி செய்யும். அப்ப மதி விதியை அலட்சியப்படுத்தினாலும் விதி விலகி போகுமா? அதாவது இயற்கையில் அமைந்த வரைக்கும் அதுக்கு விதி என்று சொல்கின்றோம். இயக்கத்தின் விளைவு விதி என்று சொல்கின்றோம். ஜீவனில் மனிதனில் வருகின்ற போது அது வினையின் விளைவு என்று சொல்கின்றோம். அப்ப விதியும் வினை வேறு வேறா என்றால் இல்ல, விதி மூலம் ஜீவன்களிலே அது செயல்பட்டு ஒன்றை பெறுகின்றோம். தானா உணவு உள்ள போகாது வாய்க்குள்ள, நாம அதை எடுத்து உள்ள வைக்கணும். அதனால் இது வினை. ஆனா நமக்குள்ளேயே சுவாசம் போய் வந்துட்டு இருக்குது, சூடு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்குது. அப்போ 98.4 டிகிரி எஃப் சூடு இருக்க வேண்டும் என்பதும் 120க்கு 80 ரத்த அழுத்தம் இருக்க வேண்டும் என்பதும் விதியின் நியதி. அதை நாம மாற்ற முடியல, அது விதியால் வந்தது. ஆனா செயலுக்கு என்ற விளைவு நாம் எண்ணத்தை கொண்டு மதியை கொண்டு செயல்படுவதால் வரக்கூடியது. எனவே விதியின் விளைவு வினையின் விளைவு என்று ஜீவன்களிலே மனிதர்களிலே இரு வகையாக நாம் பேசுகின்றோம். அப்ப இந்த வினை விதியை மதித்ததாக இருக்க வேண்டும், தர்மத்தை ஒட்டியதாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த வினையின் விளைவு துன்பங்களையே தரும். அதை வள்ளுவ பெருந்தகை அழகா சொன்னார், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். இந்த விதியை புரிந்து கொள்கின்ற வாழ்வியலுக்கு என்ன பெயர்? அதான் மெய்ஞானம், மெய்நெறி. இந்த விதியை புரிந்து கொண்டு அதுக்கு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் இயற்கை நீதிப்படி நமக்கு அமைந்த வாழ்க்கை முறை. லௌகீகம் ஆன்மீகத்தில் இணைந்தது, ஒரு பங்கு அது. இந்த ரெண்டையும் வேறு வேறு பிரித்தது அறியாமை. வேறு வேறே கிடையாது. அதற்குள் இது அடக்கம். அறநெறிக்குள் லௌகிக வாழ்க்கை அடக்கம். அதனால்தான் அறவாழி அந்தணன் என்று சொன்னார்கள். யார் தெய்வத்தை அறிந்தவன் என்றால் அறவாழி, யார் அறத்தின்படி வாழ்கிறார்களோ அவனே தெய்வத்தை உணர்ந்த அந்தணன் ஆகிறான். ஒருவேளை நமக்கு அந்த நீதிகள், அந்த வாழ்வியல் தெரியவில்லை என்றால் அந்த குருவை சார்ந்து வாழ்ந்து விடு என்றார். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லார். பிறவாழி நீந்தல் அரிது. வினை பயனை தீர்த்துவிட முடியாது.
தொடர்ந்து பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, துன்பம் இன்பம் என்று மாறி மாறி சிக்கலிலேயே சிறிய வேண்டிய நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த விதியை மதித்து வாழ்வது, அப்படி மதிக்கப்பட்டவைதான் இயற்கை விதிக்கு ஒத்து எழுதப்பட்டவைதான் சமுதாய சாசனங்கள். 2 ஜீவம் உண்டு உலகத்துல. ஒன்று கவர்மெண்ட் ஆர்டர், அது கால சூழலுக்கு ஏற்ப மக்களின் அறிவு தராதரத்திற்கு ஏற்ப மாறிக்கொண்டே வரும். இன்னொரு ஜீவம் உண்டு, காட்ஸ் ஆர்டர். இறைத்துகள் தோன்றிய காலம் முதற்கொண்டு இந்த சனம் வரைக்கும் மாறாத சட்டம் அது. For every action there is an equal and opposite reaction. அவ்வளவுதான். இது மாற்றமில்லாத விதி. அப்படி என்றைக்கும் நிரந்தரமாக நிலையாக இருக்கக்கூடிய இயற்கையின் அமைப்பு விதி. அந்த விதி தான் பிரபஞ்சத்தின் எல்லா இயக்கங்களிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இல்லைன்னா இந்த தொடர் நிகழ்வு நடக்க முடியுமா பாருங்க. சாமி சொல்லுவாங்க, இந்த பூமிக்கும் சந்திரனுக்கு இடையில 2,30,000 மைல் தூரம். இந்த பூமி ஓடுகின்ற வேகம் மணிக்கு 1050 மைல். அப்படின்னா ஒரு 2-2.5 மணி நேரத்துல சந்திரனை மோதி விடலாம். அப்படி நடந்திருந்தா என்ன ஆகும்? நான் வந்திருக்க முடியுமா? இல்ல அமாவாசை விட்டுட்டு ஓடி இருக்கலாம், சந்திரன் விட்டுட்டு பூமி ஓடி இருக்கலாம். முடியுதா? அப்போ இவை அனைத்தையும் இயற்கை விதி துல்லியமாக இணைத்து வைத்து அந்த தூரம் கூட மாறுவதில்லை. நீங்க சூரிய குடும்பத்தை பார்க்கின்ற போது எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கும். அதனுடைய பயணம் வட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீள்வட்டமாக இருக்கும். அப்படி என்றால் ஒரு காலகட்டம் வரைக்கும் குறுகிய தூரமும் இன்னொரு காலகட்டத்தில் நீண்ட தூரம் இருக்குமான்னா அப்படி கிடையாது. சூரியன் அதனுடைய தாய்க்கோளை மையம் வைத்து சுழல்கிறது, சுற்றி வருகிறது. இந்த நவக்கோள்கள் சூரியனை மையமாக வைத்து சுற்றி வருகின்றன. அப்போ ஒரு இடத்தில் இந்த நவக்கோள்கள் சொல்கின்ற போது ஒரு புள்ளி, இந்த சூரியனை மையப்படுத்திக் கொண்டு எல்லா கோள்களும் சுற்றி வருகின்றன. அதே சமயத்துல சூரியன் தன் தாய்க்கோளை சுற்றி வருகிறது. அந்த நகர்விலே இந்த வட்டம் இடம் மாறி நீளமா போகும் இல்லையா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு எல்லா கோளும் சுற்றி வருகிறது. இப்ப சூரியன் நகர்கின்ற போது அந்த தூரம் அதை மெயின்டைன் பண்ணும், பின்பக்கம் தூரம் விலகி கொண்டே போகும். இதைத்தான் எலிப்டிக்கல் ஷேப்பா நம்ம வரைகின்றோமே தவிர உண்மையிலேயே எந்த சனத்திலேயும் ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் இடையில் உள்ள தூரம் மாறுவதே இல்லை. அது விதியின் விளைவு, விதியின் சட்டம், மாற முடியாத சட்டம். அதை மதித்து பயன் கொள்ளுகின்ற அறிவு தான் மதி. எனவே விதியை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு தன்னை தக அமைத்துக் கொள்வதே மதியின் சிறப்பு. விதியோடு மல்லு கட்ட முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அதை புரிந்து கொண்டு தன்னை சிறப்படைய செய்து கொள்வது மதிக்கு அழகு. அதனால் விதியை மதித்து வாழ வேண்டும். ஏனென்றால் அது தெய்வ நீதி. அதை மதித்து வாழ்கின்ற மனித அறிவின் சிறப்பே மதி என்று இரண்டையும் துல்லியமாக பிரித்து நமக்கு விளக்கியிருக்கின்றார் அருட்தந்தை அவர்கள். வாழ்க வளமுடன். My sincere pranam to all of you, those who are present here. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Now, in yesterday's session, we just started with what is duty and duty consciousness. Here, Swamiji says that every man is born in the world only as an innocent child. He is brought up, protected, educated, and is sustained by the society. So, man owes a lot to the society, and in turn, he should repay that due to the society by making sacrifice for the later.
So the act of returning the due is called duty. At the same time, if one renders his services to the society under the realization that one is returning one's dues to the society, that state of knowledge may be called duty consciousness. So we got the definition of duty and duty consciousness. And today we'll see how this duty maintains health and happiness. Say, now we all enjoy everything only with our physical body, right? So here Swamiji says that a regulated physical labor is very much essential to maintain the health of the body and to digest the food well and to expel the impurities from the body properly. The physical labor is an intrinsic need. Similarly, the regulated mental activity maintains the health of the soul. So these are the certain things that we, as we here mentioned intrinsically, that is the basic need, or we can say part of the nature. So, so to maintain this, or the mental activity maintains the health of the soul, and here Swamiji gives 4 points, namely broad-mindedness, the feeling of international brotherhood, philosophical outlook, and duty consciousness. So these are the 4 things mainly we have to look for it. And when you say about duty consciousness, there are 5 duties for the man, or we can say there are 5 kinds of duties. 1, duty to ourselves, to self or to family, to relatives, to nation, and to world. So today we'll see about duty of self, and we'll see one by one later. So the maintenance of one's own body and mind is the first duty of man. He has to live, he has to do his duties, and he has to enjoy the world only through his body and soul. We all know that. It is a natural gift to man. His body is built and equipped with all the comfortabilities and facilities so as to enjoy the resources and beauties of the world and to attain the perfection of his own self. So man should maintain the soundness of his own body and mind. See, Swamiji has given reason why we have to maintain, our body. Then only all the other duties can be performed successfully. So only when we take care of our own self, we can do the other duties. So how to take care of ourselves, where all we should focus, food we eat, the work we do, then the way we take the rest, then the sleep, the sexual relationship. This we say the 5 things in moderation, right? Limits and methods. So food, physical labor, rest, sleep, and sexual relationship or sexual activities. To maintain the health of the body, these 5 should be maintained, or here we can say these 5 should not be neglected or overindulged. And while we are growing up, we need education, and we have to concentrate on mind, realization of self, and virtuous way of life, the living, or all inevitable needs, or maintaining the health of the mind. One part is for the physical body, the other part for mind. So taking due care in all these aspects are the duties to be performed towards self. So giving such first preference to self in one's duty is not to be imagined as selfishness. So we always say, no, to take care of our own self, it's not going to be in selfishness? No, definitely not. Or we should not say it is short-sightedness. Duty to self is the core of all other achievements, including the social welfare.
So any disturbance or illness caused to the body or mind by the neglect of duty to self will result in triple loss. So what are the laws here? The particular individual will suffer from illness. The society will lose the benefit of the services of such a man, and the society has to bear the burden of treatment of this indisposed person. So every man is a limb of the international body. So that is the society. Both the illness and the sound health of the individual become ultimately the sickness or soundness of the society respectively. Therefore, we can say that the self-service also may be taken as an important part of the duty to the society and manipulated with due zeal. So today we conclude our session with this, taking care of our own self, and tomorrow we'll see how to take care of the family. Thank you one and all for giving me this opportunity. Be blessed by the divine. Rest, sleep, and rest or sleep. Okay. Or we can say and sexual relationship. Yes. That mental activity for philosophical parallelhood, philosophical activity, and 2 more you gave me, 4 activities for the soul. Yeah, broad-mindedness. Okay. Then the feeling of international brotherhood. Okay. Philosophical outlook. Okay. And 4th one is duty conscious itself. So okay. we are, so the first 3 we are not touching. We are just talking only about the 4th one. In that duty consciousness, we divided into 5 duties. Yes. Okay. Thank you. Thank you. Thank you. Thank you. To tell you that today's speech was really excellent. Thank you, Amba. And I loved hearing you. Thank you very much, Amma. Thank you, Amba. Be blessed by the divine.